ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாட்டு குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் சாமி என்ன 3வது லோடு குதிரை வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ஒரு குல்தாரம் ஒரு பஞ்சுகளின்னு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. மொத்தம் ஒரு 14 குதிரை கொண்டு வந்துருக்கிறாருங்க. சேலுக்காக எல்லாம் கொண்டு வந்துருக்காரு. பொட்டை குதிரை பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சுகளினி, குல்தார் பஞ்சுகளின்னு சொல்லலாம், இல்லை கருப்பு பஞ்சுகளின்னு சொல்லலாம். நல்ல ஒரு இப்போ வந்துருக்கிற 14-15 குதிரை பூராமே எல்லாம் துருசு ஓடுற நல்ல ஒரு துருசு போகிற குதிரைகளாகவே இட்டு வந்துருக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபீடு வச்சுருக்குறாங்க. ஃபீடு வச்சுட்டு இது ஒரு பொட்டை குதிரை. சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா நெத்தி டாப்புங்க. 9 சுழி சுத்தமாக இருக்குது. கட்டி வதை எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. பொட்டை குதிரை நல்ல பஞ்சுகளினி, குல்தாரில் பஞ்சுகளினி, 4 கால் வெள்ளை, நெத்தி பட்டா வெள்ளை, சூப்பரான பஞ்சுகளினி. இங்கே முதுகில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல வண்டி பூட்டி ஓட்டினாங்கன்னா, இல்லை வண்டி பூட்டியோ இல்லை நல்ல ரவால்சல் துருசில் போகும்போது மேலே மேட்டு போட்டு ஓட்டியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு காயம் ஏற்படுங்க. இந்த குதிரை நல்லா நெட்டு போக்க நல்ல டபுள் பாடியில் இருக்குது. சரி வாங்க அப்படியே அடுத்து இங்கே ஒரு குதிரை ஒன்று இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். இங்கே ஒரு செவலையில் மாறுகள் வெள்ளை குதிரை. இது வந்து ஃபஸ்ட் லோடு வந்துருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. பொட்டை குதிரை பஸ். இந்த குதிரை இப்போ சேலுக்கு இருக்குது. இது சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 சுழி சுத்தமாக இருக்குது. கடி வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பல்லு போடல இன்னும். இது வயசு வந்து இன்னும் பல்லு போடல. ஓஹோஹோ இப்போ ஃபீட் அடிச்சுட்டு இருக்கிறங்காட்டி நம்ம பிடிச்சங்காட்டி கொஞ்சம் இது குச்சோம். சரி வாங்க அப்படியே அங்கே ஒரு பஞ்சுகளினி ஒன்று இருக்குது. செவலை பஞ்சுகளினி. இங்கே ஒரு செவலை பஞ்சுகளினி. இது போன லோடில் வந்துருந்துச்சு. பார்ட் 2 வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலீங்கன்னா பார்ட் 2 வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 9 சுழி சுத்தத்தில் 9 ஆமாங்க 9 சுழி சுத்தம். கட்டி வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை. 4 கால் வெள்ளை, நெத்தி பட்டா வெள்ளை, குமேத்தில் பஞ்சுகளினின்னு சொல்லலாம், இல்லை செவலை பஞ்சுகளினின்னு கூட சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு குதிரை. துருசு நல்லா போகும். துருசு அதே மாதிரி தான் முதல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வெள்ளை இது தெரியுதுண்டு. இந்த குதிரை தான் இது வந்து இப்போ சேலுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா மூக்கு கீக்கு எதுவுமே ஒத்த மூக்குன்னு சிலர் கழிப்பாங்க. இதில் 2 மூக்குலையுமே வெள்ளை இறங்கியிருக்குது. ஃபீடு போட்டுருக்குறாங்க. ஃபீடு சாப்பிட்ருக்குது. சரி வாங்க அப்படியே அங்கே ஒரு குமையத்தொன்று இருக்குது. இது அடுத்து இங்கே ஒரு குமையத்துங்க. இது ஒன்று சேலுக்கு இருக்குது. நெத்தி சுட்டி பஸ் கூச்ச சுழி சுத்தங்களாமா பாயே சொல்கிறேன் அப்படி. 9 சுழி சுத்தங்க. கட்டி வந்ததும் இல்லை. ரவால் சொல்லி ஏ பாய் ரவால் ரவால் போகுதுங்களாமா. ஏஜ் 4 साल ஒரு 4 பல்லுங்களாமா. ஏஜ் 4 பல்லு. ஹைட்டு 57 इंच. ஓ 58 inches. 5 ஓ சூப்பர். 57 inches. பொட்டைங்க. கடி வதை எந்த கெட்ட பழக்கம் இல்லை. நல்லாயிருக்கு. ஒரு குமையத்து 4 பல்லு தான் இளம்பில் இருக்குது. சரி வாங்க அப்படியே அங்கே ஒரு பஞ்சுகளினி இருக்குது. அதுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது குதிரை. அங்கே ஒரு பஞ்சுகளினி ஒன்று இருக்குது. அடுத்து இங்கே ஒரு பாய். பாய் இங்கே ஒரு பாய் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் வேலை செய்வார். ராஜண்ண சாமியான செட்டில் வேலை செய்கிறவர். பாய் இஸ்கா கலர் பச்சை கல்யாண். பஞ்சுகளினிங்களாமா. 4 கால் வெள்ளை, நெத்தி பட்டா வெள்ளை. அங்கே ஒரு பஞ்சுகளினி பார்த்த மாதிரியே இதுவுமே. சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா நெத்தி டாப்பு 9 சுழி சுற்றுங்க. கட்டி வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பொட்டை குதிரை நல்லா துருசு போகிறது குதிரை. பார்த்தீங்கன்னா தெரியும் பாயே பிடிச்சிக்கிறேன். அப்படி நாமளே தேவையில்லை. 2 மூக்குலேயே வெள்ளை இறங்கியிருக்குது. மொத்த மூக்குன்னு சிலர் கழிப்பாங்க. 2 மூக்குலேயே வெள்ளை இறங்கியிருக்குது. சிவாங்க அப்படியே அங்கே ஒரு குமையத்தொன்று இருக்குது. பா இங்கே ஒரு குமையத்து நெத்தி சுட்டி. குமையத்துனா 4 கால்லேயும் கருப்பு இருக்கணுங்க. கலர் வந்து செவலையாக இருக்கணும். அதாவது குமையத்துன்னு சொல்லுவாங்க. குமையத்தில் நெத்தி சுட்டி. சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கட்டி வந்து எது கெட்ட பழக்கம் இல்லை. நல்லா துருசு போகிற குதிரை. வயசு ரேட்டு வந்து நீங்கள் சாமி என்னென்னு கேட்டுக்கலாம். நல்லா இருக்குது குதிரை. நல்லா கட்டி வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். சிலர் குதிரை எல்லாம் கூச்சமாக இருக்குது. இந்த குதிரையில் கூச்சம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லேடிஸ் கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம்.
சரி வாங்க அப்படியே அங்கே ஒரு சட்டை ஒன்று இருக்குது. ஆன் பண்ணிட்டியா? இங்கே ஒரு சட்டை இருக்குதுங்க. நல்ல சட்டையாக இருக்குது, செவலை சட்டை. கட்டி வந்து எந்த கட்ட பழக்கம் இல்லை. பொட்டை குதிரை. சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 சுழி சுத்தமாக இருக்குங்க. கட்டி வந்து எந்த கட்ட பழக்கம் இல்லை. பொட்டை குதிரை நல்லா இருக்குது. நல்லா டபுள் பாடியில் இருக்குது. எல்லா குதிரையுமே நல்லா டபுள் பாடியில் தான் இருக்குது இந்த பேட்சில். நல்லா நெட்டி நேரத்தில் டபுள் பாடி பொட்டை குதிரை. நல்லா துருசு போகிற குதிரை. ஃபீடு பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க பாருங்க, ஃபீடு இருக்குது. சரி வாங்க அப்படியே ஃபீடு மாற்றி விட்டு அடுத்த குதிரைக்கு போகலாம். ஃபீடு மாட்டியாச்சு. ஃபீடு மாட்டுறக்கு குதிரை ரகலை பண்ணும். அப்புறம் இங்கே ஒரு குல்தார் பஞ்சுகிளியனின்னு நினைக்கிற கலரு. பா பா குல்தாரில் பஞ்சுகிளியனி. ஃபீடை ஊற்றுடலாம். நெத்தி டாப்பு. சுழி 10 சுழி. தேமணி இருக்குது. தேமணி இங்கே இருக்குது. இங்கே ஒரு பஞ்சுகிளியனிங்க. குல்தாரில் பஞ்சுகிளியனின்னு சொல்லுவாங்க. இல்லை கலர் வந்து குல்தாரு. கட்டி வந்து இந்த கட்ட பழக்கம் இல்லை. பொட்டை குதிரை. நல்லா துருசு போகிற குதிரை. முதல் வீடியோ இன்ட்ரோலேயே காட்டியிருப்பேன் ஒரு துருசு ஓடுற குதிரை. அது இதுதாங்க. துருசு நல்லா போயிருந்துச்சு பார்த்தீங்களா. ரேட்டு வயசில் நீங்கள் ராஜனுங்கிட்ட கேட்கலாம், சத்தியமங்கலம் சாமியானுங்கிட்ட கேட்டுக்கலாம். டபுள் பாடியில் நெட்டு நீளத்தில் நல்லா இருக்குது குதிரை. கட்டி வந்து இந்த கட்ட பழக்கம் இல்லை. ஏன்னா நேரம் கட்டிக்கிற குதிரை உதைக்கிற குதிரை வந்து நம்மளுக்கு காதை மடக்கிட்டு வருங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃபீடை மாட்டி விட்டுலாம் பாருங்கள். சிலர் ஃபீடு மாட்டுறப்ப கூட குதிரை கொஞ்சம் ரகலை பண்ணும். ஆனால் இந்த டைமே ஃபீடு மாட்டுறப்ப எந்த குதிரையுமே ரகலை பண்ணல. அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஒன்று இருக்குது, குல்தார் குட்டி. நல்ல காது வந்து பார்த்திங்கன்னா கொக்கி காது. காது பார்த்திங்கனாலே தெரியும், கொக்கியில் இருக்குது அப்படி காது. பாருங்கள் நல்ல கொக்கி ஓட்டுருக்குது பாருங்க காது. சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 சுழி 10 சுழி என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்க்கல. பஞ்சுகிளியனிங்க. குல்தார் பஞ்சுகிளியனி. இல்லை இது கலர் மாறும். இன்னும் கலர் அந்த நல்லா செஞ்சாப்போ வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ ஃபுல்லாக வெள்ளை முடி வந்துட்டுருக்கு. செஞ்சாப்போ இல்லை சப்ஜாவோ வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை குல்தாரோ 3 கலர் எது வேணால் வரும். காது பார்த்திங்கன்னா கொக்கி காது. பொட்டை குதிரை. பொட்டை தானே? பொட்டை குதிரைங்க. கட்டி பார்த்தா எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நல்ல ஒரு பொட்டை குதிரை. வயசு இன்னும் பல்லே போல் இன்னும் குட்டி. வயசு தெரியல பாருங்கள். காது அப்படியே கொக்கியோடு இருக்குது பாருங்க. பாருங்கள் அப்படியே ஜம்முன்னு இருக்குது. இந்த குதிரையோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ணா நம்பர் கொடுத்துருக்கிறேன், அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். ஃபீடு வைக்கிறேன். ஃபீடு வைக்கலையும் கூட குதிரை எந்த ரகலையும் பண்ணல. சரி வாங்க அப்படியே அங்கே ஒரு கருப்பு இருக்குது. பாருங்க எல்லாம் சாணி, குதிரையோட சாணிங்க. இங்கே ஒரு கருப்பில் பஸ். இங்கே கருப்பு குதிரை, சுத்தமான கருப்பு, நெத்தி சுட்டி. கருப்பில் நெத்தி சுட்டிங்க. இந்த குதிரை இப்போ சேலுக்கு இருக்குது. கட்டி உத இந்த கெட்ட பழக்கம் இல்லை. பொட்டை குதிரை. நல்லா தூர் சுவாகக்கூடிய குதிரை. இங்கே நிறைய இருக்குதுங்க. அதான் குதிரையில் கொஞ்சம் ஆடிட்டே இருக்குது சாப்பிட்ற டைமு. பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா சுழி சுத்தமான குதிரை. நல்லா தூர் போகுது. இந்த குதிரை சேலுக்கு இருக்குது. நல்லா ஜெட் பிளாக்கில் நெத்தி சுட்டியோடு இருக்க குதிரை பார்த்தாலே நல்லா ஜம்முன்னு அழகாக இருக்குங்க. ஜம்முன்னு இருக்குது. சரி வாங்க அப்படியே அங்கே ஒரு சட்டை ஒன்று இருக்குது. இங்கே ஒரு கருப்பு சட்டைங்க. கருப்பு சட்டை குதிரை. சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 சுழி சுத்தமாக இருக்குங்க. கடி வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பொட்டை குதிரை. நல்லா துருசுவாக கூடிய குதிரை. இதெல்லாம் பல்லு வந்து எனக்கு தெரியல. அது ராஜன் எங்கிட்ட கேட்கணும், சத்தியமங்கலம் சாமின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு சொல்லுவார் பல்லை பற்றி. நல்லா 2 மூக்குலேயும் இறங்கிருக்குது வெளில. நெத்திப்பட்டா வந்து ஒத்த மூக்கு கூட கழிப்பாங்க. ஆனால் இதில் 2 மூக்குலேயும் வந்திருக்குது. கட்டி வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை. சுழி சுத்தம். அதே மாதிரி நல்ல தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் வண்டி ரெண்டுமே பக்காவாக போகும். எல்லா குதிரையுமே நல்லா ரைடிங் வண்டி போகும். துருசு நல்லா பட்டையாக மிதிக்குங்க. துருசு குதிரைக்கான ஏற்ற குதிரை இந்த குதிரை. அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஃபீடை மாற்றி விட்டுலாம். சரி வாங்க அங்கே ஒரு நொக்கரா, மறுபடியும் அது போக நொக்கரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சுகிளியனி ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நொக்கரா ஒன்று இருக்குது. கொடுக்குறேன்னு தான் சொல்லிக்கிறாங்க. கூச்சம் ஓவர் சூட்டிப்பு. நல்ல ஸ்டைலான குதிரை. காது பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பரான காது. நொக்கரா. ஏன்னா வயசுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1 வயசு. குண்டு. சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா 10 சுழி தேமணியோடு இருக்குது. கட்டி வத இந்த கெட்ட பழக்கம் இல்லை. நல்ல சூட்டிப்பு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், குதிரை பார்த்திங்கன்னா தெரியும். நல்ல சூட்டிப்பு இருக்குது.
நல்லா டபுள் பாடியில் நொக்கிற பேட்சஸே இல்லை, ஒரு பேட்சஸும் கூட இல்லைங்க. கட்டி ஓத எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. சூப்பரான குதிரை. எப்படினாலும் ஹைட்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 இன்ச்சுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு வருஷம் தான் ஆச்சு. இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 55 56 இன்ச்சு இருக்குமில்லைங்க. அவ்வளோ இன்ச்சஸ் இருக்கும். அப்படியே இங்கே ஒரு பஞ்சகிளின்னு ஒன்று இருக்குது. இது வந்து கொடுக்குறதில்ல, அண்ணா சொந்த இதுக்கு வச்சுக்கிறாரு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு காது சக்கையான கொக்கி காது. கட்டி ஓத எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இந்த கடுவங்க குதிரை, ஆண் குதிரை குட்டி, கோல்ட்டு பஞ்சுகிளியணி அண்ணா சொந்த ஓட்டுக்காக வச்சுக்கிறாரு. அப்புறம் போன பேட்சில் வந்து ஒரு குல்தாரம் ஒன்று இன்னும் நிற்கிது, இன்னும் கொடுக்காம இருக்குது. யாராச்சும் வேணுன்னா வந்து எடுத்துக்கலாம். சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 சுழி சுத்த. கட்டி ஓத எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. கூச்சம், மாறுகால் வெள்ளை, பொட்டை குதிரை. அப்புறம் இங்கே சட்டை இருக்குது. இதெல்லாம் சட்டை, இது எனக்கு தெரியல, டீட்டெயில் தெரியல, நீங்கள் எதுக்கு அண்ணங்கிட்ட கேட்டுக்கலாம். அப்புறம் அங்கெல்லாம் குண்டு தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சுங்க. உங்களுக்கு மேலே ஏதாச்சும் குதிரை ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ணன் நம்பர் கொடுத்துருக்குறேன், அது கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. நான் முன்னாடி வந்துட்டேன்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. வெல்கம் டு நாட்டு குதிரையை வளர்ப்பு யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2வது ரவுண்டு ராஜனை வந்து குதிரை கொண்டு வந்துருக்கிறாருங்க. ராஜசாமி, அதாவது சத்தியமங்கலம் சாமின்னு சொல்லுவேன். அவர் வந்து இப்போ 2வது டைம் குதிரை கொண்டு வந்துருக்கா. இங்கே ஒரு குல்தார் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு கருப்பு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு சட்டை இருக்குது. அப்புறம் இந்த லைனில் எல்லாமே ஒரு 4 குமையத்து இருக்குதுங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு சட்டை இருக்குது. வாங்க அப்படியே எல்லாம் ஒவ்வொன்றா இந்த பக்கம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இங்கே இருக்கிற ஒரு குல்தார் பார்க்கலாம். நான் பக்கத்தில் போவேன்னா இன்றைக்கி இந்திக்கார் பாய் இல்லை. நான் ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். பொட்டை குதிரைங்க. இது வந்து இப்போ 8 குதிரை 8 வந்துருக்காரு. 8 குதிரையில் இப்போ எல்லாமே சேலுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எனக்கு விலை விவரம் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவர் நம்பர் கொடுத்துக்கிறேன், அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். எல்லாமே பொட்டை குதிரை, 8 குதிரையுமே பொட்டை குதிரை தாங்க. அதுவாக போன டைம் எடுத்துகிட்டு வந்ததில் ஒரு 4 குதிரை கொடுக்காமல் இருக்குது, அது வேணால் கேட்டுக்கலாம். இங்கே ஒரு குல்தாரு, இது ஒரு பொட்டை, அருமையான பொட்டை, சைஸ் நல்லா டபுள் பாடியில் இருக்குது பாருங்க. கட்டி போத எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஜம்முன் இருக்குது, தொழிலோடு இருக்குது அட்டுக்குது. எனக்கு தெரிஞ்ச தொழிலோடு தான் இருக்குது. எல்லாமே 8 வந்துருக்கிறது எல்லாமே தொழிலோடு தான் இருக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். குல்தாரு பொட்டை எனக்கு நல்லா டபுள் பாடியில் சும்மா ஆசைக்கு தோட்டத்துக்குள்ளே வாங்கி விடுவோன்னு நல்லா ஜாண்டிக்காக இருக்கோன்னா எடுத்துக்கலாம். அருமையான ஒரு பொட்டை, ஒரு சைஸு ஒரு 58 to 59 இன்ச்சு வருங்க. குழாம்பு கழிச்சு நல்ல டபுள் பாடியில் இருக்குது குதிரை. சரி வாங்க அப்படியே அங்கே ஒரு கருப்பு இருக்குது, அப்படியே போகலாம். இங்கே அப்படியே ஒரு கருப்பு ஒன்று இருக்குது, கொஞ்சம் பயம், நம்மளை கண்டால் கொஞ்சம் பயத்தில் இருக்குது. சுத்த கருப்புங்க, பொட்டை குதிரை. பொட்டை குதிரை பாருங்கள், இங்கே பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் 4 காலில் எந்த இதுவும் இல்லை, வாரையோ எதுவும் இல்லை. 2 காலில் வெள்ளை இருக்குது, வெள்ளை முடி இருக்குது, அதனால் தப்பு வராது. ஒரு காலில் வெள்ளை முடி இருந்தால் தான் கொல்லிக்காரன்னு சிலர் கழிப்பாங்க. ஆனால் இதில் எதுவும் இல்லை. பொட்டை குதிரை அருமையான குதிரைங்க. சைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 58 to 57 இன்ச்சு தான் இருக்கும். குழாம்பு கழிச்சு இன்னும் குட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வல்லு குட்டியாக தான் இருக்கும். நல்லா பல்லு போடையில் ஒரு 60 இன்ச்சு கண்டிப்பாக வந்து 60 இன்ச்சு கேரண்டி கொடுக்கலாம். பொட்டை குதிரைங்க. இப்போ எல்லாமே தொழிலோடு தான் இருக்கு. எல்லாமே எல்லா குதிரையுமே ரைடிங் வண்டியோடு தான் இருக்குது. சரி வாங்க அப்படியே அடுத்து ஒரு சட்டை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய சட்டைங்க, நல்லா நெட்டு நீளமோடு இருக்குது. இந்த மிச்ச சட்டையெல்லாம் கூட பரவாயில்ல, நெட்டு நீளம் இல்லை. இந்த சட்டை பயங்கரமான நெட்டு நீளம், நல்ல டபுள் பாடியில் இருக்குது. கை கால் சுத்தம், கட்டி உத எந்த கெட்ட விளக்கம் இல்லை. லாடம் கட்டிக்கிறாங்க, பார்த்திங்கனாலே தெரியும் லாடம் கட்டி இருக்குது. இங்கே நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம். குதிரை ஏதாச்சும் எனக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டி பார்த்துக்கலாம். சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவர் ராஜன்கிட்ட கேட்டுக்கலாம், சாமிகிட்ட கேட்டுக்கலாம். சுழி நல்லா டபுள் பாடி இருக்குது. பொட்டை குதிரை. கருப்பு சட்டையாக வருமா செவள சட்டையாக வருமானு தெரியல, வெயில் எனக்கு கரெக்டாக தெரியல. சரி வாங்க அப்படியே இந்த பக்கம் இருக்கிற இங்கே ஒரு குமையத்து ஒன்று இருக்குது. இங்கே ஒரு குமையத்து நம்மளை பார்த்து கொஞ்சம் கணக்குது. இந்த குமையத்து இது கொடுக்குறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பொட்டை குதிரை, இதுவுமே பொட்டை குதிரை. இது லாடை இல்லைன்னா மிச்சதுக்கெல்லாம் லாடை இருக்குது, இதுக்கு லாடை இல்லை. நல்லா டபுள் பாடியில் நெட்டு நீளமாக இருக்குதுங்க பொட்டை குதிரை. இதுவுமே 2 பல்லு இல்லை 4 பல்லாக தான் இருக்கும். நல்ல தொழிலோடு இருக்குது, ரைடிங் வண்டியோடு ரெண்டுமே பக்காவாக போகுங்க. வாங்க அப்புறம் இங்கே ஒரு சட்டை ஒன்று இருக்குது.
இங்கே இது ஒரு கருப்பு சட்டைங்க, பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு அழகிய கருப்பு சட்டை. நல்ல கலருக்காக எடுக்கிறவங்களுக்காக இருக்குது. இது நெட்டு நீளம் இல்லை, ஆனால் அளவானதாக இருக்கும். குழந்தைங்க ஓட்டுறக்காகுங்க. கட்டி உத எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல இது டிஃபன் வச்சுக்கிறாங்க. சரி வாங்க அப்படியே அடுத்து அங்கே ஒரு குமையத்து இருக்குது, அதுக்கு போகலாம். இங்கே ஒரு குமையத்தை கட்டி வச்சுக்கிறாங்க. இதுக்கிட்ட வேணால் போய் நம்ம ட்ரை பண்ணலாம். படா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அழகிய குமையத்துங்க. சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கட்டி உத எதுவும் இல்லை. தொழில் ரைடிங் வண்டி ரெண்டுமே பக்காவாக போகும். பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நல்ல கருங்கால் குமையத்து. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஞ்சுகிளின்னு ஒன்று இருக்குதுங்க. பார்த்திங்கனால தெரியும், நல்ல ஒரு அழகிய கருப்பு பஞ்சு இல்லை குமையத்தில் பஞ்சுகிளின்னு இல்லை செவலை பஞ்சுகிளின்னு சொல்லுவாங்க. 4 கால் வெள்ளை, நெத்தி பட்டா வெள்ளை வரங்காட்டி இது பஞ்சுகிளினி கலருங்க. நெத்தி டாப்பு மஸ்தும் கரெக்டாக இருக்குது. 9 சுழி சுத்தங்க, 9 சுழி சுத்தமாக இருக்குது. கட்டி உத எந்த கிட்ட பழக்கம் இல்லை. பொட்டை தான், பொட்டை குதிரை. வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பல் இல்லை 4 பல்லாக தாங்க இருக்கும். 4 கால் வெள்ளை, நெத்தி பட்டா வெள்ளை, செவலை குமையத்து செவலையில் பஞ்சுகிளி அணிங்க, பொட்டை குதிரை. வண்டி போட்டு ஓட்டி இங்கே பாருங்க, தாரையும் ஓட்டுக்குது பாருங்கள். வண்டி இது பெல்ட் போட்டு ஓட்டினதுக்கு, நெஞ்சு பெட்டி போட்டு ஓட்டினதுக்கு. வாங்க அங்கே ஒரு குமையத்து ஒன்று இருக்குது. இங்கே ஒரு குமையத்து ஒன்று இருக்குது, நல்லா டபுள் பாடல் நெட்டு நீளத்தோடு ஒரு இங்கே ஒரு குமையத்து ஒன்று இருக்குது. இது சேல் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன காலில் துணி கட்டிக்கிறாங்க என்னன்னு தெரில. ஏதாச்சும் வண்டியில் இது வரும்போது ஏதாச்சும் அடிக்கடி பட்டிருக்கலாம். நம்ம வீட்டு போவேன்னா பார்த்தேன் எல்லாமே லேசான கவுரு தான். எல்லா குதிரையுமே பாருங்கள், எல்லாமே லைட்டான லேசான கவுரு தான். இதுக்கு ஒன்று தான் அந்த நரம்பு கவுரு விட்டுருக்காங்க. மிச்சப்படி இதுக்கு எல்லாமே நார்மலான கவுரு தான். ஏன்னா அது கொஞ்சம் கூச்சம் இருக்குது, கூச்சம் அதிகம். இதுக்கெல்லாம் நார்மலான கவுத்துல தான் போட்டு கட்டி வைக்கிறாங்க பாருங்கள். பொட்டை குதிரை, கட்டி உதை எந்த கெட்ட விளக்கம் இல்லை. இன்னும் கட்டி உதையாக இருந்தால் காதை மாட்டேக்கு சும்மா நம்மளை விரட்டுறக்கு வரும். ஆனால் இப்போ இது எதுவுமே இல்லை. பொட்டை குதிரை பாருங்கள். சரி வாங்க அப்படியே அடுத்தது அங்கே இருக்கிறது 4 உருப்படி இப்போ காட்டுறவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செவலை பஞ்சுகிளின்னு ஒன்று நிற்குதுங்க. போன டைமே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து மிச்ச குதிரை இருந்தது எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 3 குதிரை 4 குதிரையாக தான் என்னமோ இருக்குது சேலுக்கு. போன டைம் இருக்கிற குதிரை நல்ல ஒரு பஞ்சுகிளி அணிங்க. பல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த குதிரை. பல் பார்த்திங்கன்னா தெரியும், பல் சேர்ந்துருச்சு. சுழி 9 சுழி சுத்தம், நெத்தி ஃபுல் டாப்பு, மஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது. எனக்கு நல்ல ஒரு 50 இன்ச்சில் நல்ல குதிரை, நல்ல வண்டி ஊட்டி ஓட்டணும். நல்லா ஒரு ரொம்ப காட்டியவாடி பெருசெல்லாம் எடுக்க முடியாது. என்னோடய பட்ஜெட் கம்மியான பட்ஜெட், ஆனால் காட்டியவாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது எடுத்துக்கலாம். இதனால் 4 கால் வெள்ளை, நெத்தி பட்டா வெள்ளைங்க. கட்டி போது எந்த கிட்ட விளக்கம் இல்லை. பாருங்க கால் எடுக்கிறேன் பாருங்க. கால் பாருங்க, கால் எடுக்குது. ஆமாம் சரி வாங்க அங்கே ஒரு செவலை ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து தொழில்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் சொல்ல மறந்துட்டேன், தொழில்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரைடிங், வண்டி வந்து நல்லா துருசு போகுதுங்களாமா. வண்டியே நல்லா துருசு போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க இங்கே இதை பார்க்கலாம். இது ஒரு அழகிய செவலை குதிரைங்க. பஸ் கொஞ்சம் புதாளுக்கு பார்த்தா கொஞ்சம் கொச்சம். வாங்க அப்படி இங்கே போகலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு செவலையில் நெத்தி பட்டா 4 கால்லையுமே வெள்ளை இருக்குதுங்க. 4 கால்லையுமே வெள்ளை இருக்குது. அதனால் கொல்லிக்காலில் வராது. இந்த 2 கால் மாறு கால் நல்லா தெரியும், அந்த 2 கால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நல்லா தெரியும். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். நெத்தி பட்டா வெள்ளை வருது. சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 சுழி, நெத்தி டாப்பு, நெத்தி அளவு நெத்தின்னு சொல்லலாம், இல்லை முக்கண்ணுன்னு சொல்லலாம். நெத்தி டாப்பு, கட்டி உத எந்த கட்ட பழக்கம் இல்லைங்க. தொழில்னு வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் வண்டி ரெண்டுமே பக்கவாக போகும். பல்லு பக்கத்தில் இருந்து செக் பண்ணலாம். இன்னும் பல்லே போடலை, குட்டி இன்னும் பல்லே போடலை. அப்படின்னா தொழில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானாக தான் சொல்கிறேன், இன்னும் தொழில் எதுவும் இல்லை. இதுக்கு கொஞ்சம் கூச்சந்தாங்க, கூச்சம். நல்லா குதிரை நல்லா இழைக்காமல் நான் நீட்டாக வச்சுக்கிறாரு. சரி வாங்க பக்கத்துலேயே ஒரு குல்தார் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ஓவர் சூட்டிப்போ நான் பக்கத்தில் போக வேண்டாம், பயத்தில் ஏதாச்சும் பண்ணி போட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியுது. அது கொஞ்சம் போன டைமே நம்ம வீடியோவில் காட்டியிருப்பேன். குல்தாரு கூச்சம் அதிகமாக இருக்குதுங்க. ஏன்னா இன்னும் குட்டி, இந்த 2மே குட்டி தான். இந்த செவலையுமே குட்டி, இதுவுமே குட்டி தாங்க. இதில் 2மே குட்டி தான். இது 2மே சேலுக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் வேணால் ராஜனுங்கிட்ட கேட்டு பார்க்கலாம், சாமிகிட்ட கேட்டு பார்க்கலாம். பாருங்க பொட்டை குதிரை, கட்டி வந்து எந்த கெட்ட விளக்கம் இல்லை. குல்தாரில் நல்ல பொட்டை குதிரை. நீங்கள் நல்ல இப்போ அங்கே பக்கத்துலேயே நம்ம ராஜனை வந்து ஒரு நொக்கரை குண்டு வச்சுக்கிறாருங்க. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த குண்டுக்கு கவரிங் பண்ணியிருக்கிறாங்களாமா. இது வந்து கவரிங் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு சேர்த்திக்கிறாங்க. சேர்த்திங்க கூட இப்போ ஒரு 10 to 15 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க கவரிங் பண்ணி. அப்புறம் இங்கே ஒரு கருப்பு சட்டை ஒன்று இருக்குதுங்க. இது கொடுக்குறதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க.
இங்கே ஒரு கருப்பு சட்டை, இது ஹீட்டில் இருக்க மாட்டேங்குது, அதை குண்டு பக்கத்தில் கட்டி வச்சுக்கிறாங்க ஹீட்டுக்கு வரட்டும்னு. இதெல்லாம் டபுள் பாடியில் இருக்குது, நெட்டு நெல் நல்லா இருக்குது பாருங்கள். கட்டி உத எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பொட்டை குதிரை இதுவுமே சேலுக்கு இருக்குது. தொழில்னு வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் வண்டி போகும், ஏன்னா குதிரை நல்லா டபுள் பாடியில் இருக்கிறங்காட்டி இதுக்கு போகும், வண்டி ரைடிங் ரெண்டுமே பக்கம் போகும். வாங்க அப்படியே அந்த பக்கம் குண்டை போய் பார்க்கலாம். இங்கே நொக்கரா குண்டு போன டைமே வீடியோவில் சொல்லியிருந்தேன். நொக்கரா குண்டுங்க எனக்கு கிராசிங்க்கு இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் ராஜனங்கிட்ட கேட்கலாம், சத்தியமங்கலம் சாமிகிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். குதிரை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் கிராசிங் பண்ணிக்கலாம். இங்கேயும் கூட ஒரு குதிரை கிராசிங் தான் வந்திருக்குது, இது கூட ஒன்று கிராசிங் வந்திருக்குது. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இந்த டைம் ஒரு 8 குதிரையாட்ட புதுசாக கொண்டு வந்துருக்குறாங்க வடக்கிருந்து. 8 குதிரைக்கு வந்திருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி வீடியோ எடுத்தாச்சு. உங்களுக்கு மேலே ஏதாச்சும் டீட்டெயில் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி குதிரை ஏதாச்சும் வாங்கணும் இல்லை விற்கணும்னு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாட்டு குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சத்தியமங்கலம் சாமியான வந்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து குதிரையெல்லாம் வந்துருக்குது, சேலுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த குதிரையை பற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு நொக்கரா குண்டுக்குட்டி, சரியான சூட்டிப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான சூட்டிப்பாக இருக்கிறாங்க. இந்த குட்டி வந்து இப்போ சேலுக்கு இல்லை, இதை ஒரு சொந்த ஓட்டுக்கு வச்சுக்கிறாரு. அருமையான நொக்கரா குண்டு, இது ஒரு குண்டுன்னு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு சட்டை. வா வா வாடா சொல்ற, வரமாணிக்குது, நம்மளை கண்டாலே வரமாணிக்குது. அருமையான சட்டை, இது குண்டாட்டுக்குது. ஆமாம், இது குண்டு குட்டி. இந்த குண்டு குட்டி இருந்தால் பல் போடல. இது ஒரு குண்டு குட்டி, அருமையான குட்டி. காது பார்த்தீங்கன்னா நல்லா சிறு காது, மாறுவா இருக்காது. பார்த்தீங்கன்னா கொக்கி காது. பா அப்ளக்கில் அருமையான சட்டையில் கொக்கி காது ஜம்முன்னு இருக்குது பாருங்க. குண்டு, அருமையான குண்டு. அப்படியே வாங்க அடுத்தது போகலாம். அங்கே நொக்கரா குண்டு இருக்கு, வாங்க அப்படியே போகலாம். இங்கே நொக்கரா குண்டு இருக்கு. பா பாஸ்டா பாஷா குண்டு, அருமையான குண்டு, நொக்கரா குண்டு. ஸ்டட்டுக்காக வச்சுக்கிறாரு பாஸ். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜன் எதுவும் தர்றதில்லை, சும்மா ஸ்டட்டுக்காக வச்சுக்கிறாரு. 3மே குண்டு தான், நான் எது கொடுக்குற மாதிரி இல்லை. அருமையான குண்டு. இது வந்து பெரிய குண்டு, பேர் ராஜன் தெரியும், நம்ம பாஷான்னு வச்சுக்கலாம். நொக்கரா குண்டு நம்ம பார்த்தா புதாட்டு பார்த்தா காதை மாட்டேங்கிறான். பேச்சஸோடு இருக்குது ஜம்முன்னு. நம்ம ஸ்டட்டுக்கு எனக்கு வேணும், இங்கே சத்திய பக்கம் தான், பக்கத்தில் தான் எனக்கு இங்கே லோக்கல் தான் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டட்டுக்கு எவ்வளோ ஸ்டட்டுக்கள் சார்ஜ் பண்ணுறேன்னு அவர் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். 3மே பாருங்க பயங்கரமான சவுண்டாக இருக்குது. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இப்போ நம்ம அங்கே குண்டு விட்டு பார்த்துட்டுங்க. இப்போ அப்படியே ஒவ்வொன்றா லைனாக இருக்கிற குதிரை பார்க்கலாம். இவர் தான் இந்திக்காரர், நம்ம ராஜன் செட்டில் வந்து குதிரை பார்த்துக்கிறாரு. பாய் தோம் நேம் चांद बाबू, चांद बाबू यूपी से, उत्तर प्रदेश. ओके, उत्तर प्रदेश. इवर पेर चांद बाबू. उत्तर प्रदेश से राजन वेले को मैं 2 चीज का माहिर हूँ, घोड़ा और गाड़ी का. एंजॉय एंजॉय. मैं दूसरा नाम मेरा, दूसरा नेम आजाद. ஆசாத். ஓகே. இவர் வந்து பாத்தீங்கன்னா குதிரை அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம குதிரைக்காகவே இங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஓகே. பாய் तुम हॉर्स डिटेल फीमेल हॉर्स मेल हॉर्स कुमेत कलर வந்து குமேத்துங்களாமா. கலர் ब्राउन कलर. मेल और फीमेल? मेल. फीमेल. फीमेल भाई, फीमेल. फीमेल हॉर्स. இந்த குதிரை வந்து फीमेल हॉर्स. சுழினி வந்து பாத்தீங்கன்னா
11 சுழி இருக்குது. இந்த குதிரை வந்து பொட்டை குதிரை. ரைடிங் இருக்கா நீங்கள் வந்து ராஜாண்ணை கேட்டுக்கலாம். நாங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். வாங்க அடுத்த குதிரைக்கு போகலாம். பாய் கம். அடுத்து இங்கே ஒரு பஞ்சுவேலி ஒன்று இருக்குதுங்க. இங்க ஒரு பஞ்சுவேலி ஒன்று இருக்கு. பாய் சேல் सेल इसका प्राइस 60 ओ 100 ஓ 1 लाख ना 8 80 ஓ 80 கலர் பஞ்சு கல்யாணி. हाँ கலர் வந்து பஞ்சு கல்யாணிங்கம்மா. பொட்டை குதிரை. गेहूं कलर பஞ்சு கல்யாணி 4 கால் வரல, நெத்தி வரல. हाँ சுழி வந்து பாத்தீங்கன்னா நெத்தி ஃபுல் டாப். गेहूं कलर 9 சுழி சுத்தமா இருக்குது. இது பொட்டை குதிரை. இது வந்து சேருக்கு இருக்குது. ராஜன் கிட்ட கேட்டுக்கலாம். எதாவது இருக்குதுன்னு நீங்க கேட்டாங்கன்னா ராஜன் கிட்ட கேட்கலாம். ओके பொட்டை குதிரை ரைடிங் எல்லாம் போகும். சைஸ் இன்னும் வளரல. சைஸ் साइज 5 फीट या 4 फीट 4 फीट ஓ சரி பையா. ஒரு 50 இன்ச்சுக்குள்ள வரும்னு சொல்லியிருக்கிறாரு. வாங்க அடுத்த குதிரைக்கு போலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குதிரை இது ஒரு சட்டை. அருமையான சட்டை. காது பாருங்க, வாக்காளோட அருமையான காதாக இருக்குது. பை மேல் ஆர் ஃபீமேல் ஹார்ஸ்? अब्लक கலர் அப்ளாக். மேல் ஆர் ஃபீமேல்? मेल ஃபீமேல் ஹார்ஸ். இது வந்து ஃபீமேல் ஹார்ஸ். காது பாருங்க, கொக்கு காது. மார்வார். ओके மார்வார் சட்டை. செவல சட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்ளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை இப்போ சேலுக்கு இருக்கு. வந்து நீங்க ராஜன் கிட்ட கேட்டுக்கலாம். சட்டை நல்லா காது பாருங்க, வாக்கா கொக்கி காது. ओके சுழி வந்து பாத்தீங்கன்னா 9 சுழி சுத்தமா இருக்குது. கட்டி உதவுது. ஏஜ் एज 2 teeth 4 teeth 4 teeth 2 teeth 2 teeth 2 வெள்ளைங்களாமா. இது வந்து 2 வெள்ளை பொட்டை. ரைடிங் வண்டி हाँ बग्गी उग्गी और सवारी वारी सब सवारी ओके ஓகே. सब ओके ரைடிங் வண்டி ரெண்டுமே பக்காவா போகுங்களாமா. நல்ல சட்டை. கலர் பாத்தீங்கன்னா இது நல்ல செவல சட்டை. நல்லா பளிச்சு இருக்குது. குதிரை நல்லா கழுவி விட்டு நிறுத்தி இருக்கிறாங்க. வெள்ளை குழாம்பு. வெள்ளை குழாம்புல 2 கருப்பு வாரி இருக்குது. அதெல்லாம் கொல்லிக்கல்ல வராது. 9 சுழி சுத்தமா இருக்குது. வாங்க அப்படியே அடுத்த குதிரைக்கு போலாம். பைக்கம். அப்படியே அவர் பாத்தீங்கன்னா அங்க அப்படியே இது போட்டுருக்காரு. குதிரைக்கு வந்து அந்த இது நான் காலையில இப்ப மாட்டிட்டு இருக்காரு பாருங்க. பாக்கு போயில பை திஸ் இது வந்து ஒரு அப்ளக் குதிரை. अब्लक அப்ளக் बग्गी उग्गी और दुकान सवारी सब ओके हाँ ஒரு ரைடிங் வண்டி. ரெண்டுமே பக்காவா போகுங்களாமா. எந்த ரகலையும் பண்ணாதாமா. நல்லா ஒரு செவல சட்டை. 2 காலில் முன்னாடி வாரி இருக்குது. 4 கால்லையுமே வெள்ளை குழம்புங்க. 4 கால்லையுமே வாரி இருக்குது. பாஸ் முசுரி நெத்தி ஃபுல் டாப்பு. காது அருமையான காது. முன்னாடியும் முட்டு பின்னாடியும் முட்டுக்கு பாருங்க. பொட்டை சுழின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 சுழி சுத்தமாக இருக்குது. தேமணியோடு இருக்குது. இங்கே தேமணி இங்கே தெரியுது பாருங்க. தேமணி இங்கே இருக்குது. செவல சட்டை அப்ளக்கு. இது ஃபீமேல். இப்போ பார்க்காத நம்ம எல்லாருமே ஃபீமேல் தாங்க. மேல் எதுவும் இல்லை. ஃபீமேல் ஹார்ஸ். பை வாங்க அடுத்து. அவர் பாருங்க இதுக்கு டிஃபன் மாட்டிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம அடுத்த குதிரைக்கு போகலாம். அங்கே ஒரு கருப்பு ஒரு கல்டா ஒன்று இருக்கு. அங்கே ஒரு கருப்பு கல்டா. ஒரு ஒருட்டு பாய் ஒருட்டு. भाई नहीं चाहे चांद बाबू ஷான் பாபு बाबू பாபு ஃப்ரெண்டு பாபு. अपने கௌதம். गौतम लाइक இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்டா. नीली नीचे सब्जी नीचे सब्जा आराम से बस ये साला इधर से नीचे मुड़ी सब्जा कलर அவரே சொல்றாரு. பையா கலர் कलर नीला நீலா नीला सब्जा நீலா சப்ஜா. அது வந்து இந்த வடக்க வந்து நீலா சப்ஜா. நாம ஈச்சமுடி சப்ஜான்னு சொல்லுவோம். நல்ல ஒரு சாம்பல் கலர். ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரி கலர் எனக்கு நல்ல சாம்பல் கலர்ல வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இருக்குது. சுழின்னு புது ஆட்களை பார்த்து கொஞ்சம் பயம். ओके ओके आराम से आराम से 9 சுழி சுத்தமா இருக்கு. தேமணி எதுவும் இல்லை. கூச்சம் எல்லாம் வடக்க எல்லாம் கூச்சமா இருக்குதுங்க. 2 மாறுகால் வெள்ளை. முன்னாடி ஒரு கால் வெள்ளை, அந்த பக்கம் பின்னாடி மாறுகால் வெள்ளை. பொள்ளிக்காலில் வராது. 2 கால் வெள்ளையில தான் வரும். சுழி 9 சுழி சுத்தமா இருக்குது. பொட்டை குதிரை. இது பொட்டை குதிரை. பல்லு போட்டுச்சு. டீத் मतलब 2 teeth or 4 teeth? हाँ 2 teeth. प्राइस 2 lakhs. இவர் வந்து 2 லட்சம் சொல்றாரு. ஆனா நம்ம அவகிட்ட ராஜன் கிட்ட கேட்டுக்கலாம். நீ கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார். பஸ் கொஞ்சம் கூச்சம். வாங்க அடுத்த குதிரைக்கு போகலாம். அப்படியே பின்னாடி அங்கே ஒரு பஞ்சுகளி ஒன்று இருக்கு.
அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பஞ்சு கல்யாணி, கருப்பு பஞ்சு கல்யாணி. पंचकल्याणी பஞ்சு கல்யாணி. हेरोइन ஆ हेरोइन ஆ பஸ் ஃபீமேல் ஹார்ஸ். कर दो ஃபீமேல் ஹார்ஸுங்க. கருப்பில் பஞ்சு கல்யாணி, 4 கால் வெள்ளை, நெத்தி பட்டா, அடி ஒரு வெள்ளை. ஒரிஜினாலிட்டி பஞ்சு கல்யாணினா இதுதாங்க, 4 கால் வெள்ளை, நெத்தி பட்டா, या அடி ஒரு வெள்ளை. சுழின்னு வந்து பார்த்தீங்கன்னா या 9 சுழி. या या 9 சுழி சுத்தமாக இருக்குது. 10வது சுழி எதுவும் இல்லை. या ओके. 2 காலில் வாரி இருக்குது. 4 கால் வெள்ளை குழம்பு, ஆனால் 2 காலில் வாரி இருக்குது. அதனால கொல்லிக்காலில் வராது. பொட்டை குதிரை இது சேலுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், ராஜன் கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாருங்க. பொட்டை குதிரை ஹைட்டு ஒரு நல்ல ஒரு பையா ஹைட்டு हाइट 5 फीट 60. ஓகே 60 இன்ச்சஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. வாங்க நீங்கள் வந்து நேரில் வந்து அளந்துக்கோங்க. வாங்க அடுத்த குதிரை கூட பையா கம் அடுத்த ஹார்ஸ். ओके. பஸ் பஸ் எல்லாம் கூச்சம், குதிரை எல்லாமே கூச்சம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் சொந்தக்காரரு. தாத்தா தாத்தா யூடியூப்க்கு ஒரு வீடியோ சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. எத்தனை குதிரை கொண்டு வந்துருக்கிறாருங்க? 10 குதிரை கொண்டு வந்துருக்கிறாருங்களா? சரி சரி. या ம் गेहूं இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் कुमेत கும்மையத்தில் நெத்திப்பட்டா 2 கால் வெள்ளை, மாறுகால் வெள்ளை, மாறுகால் வெள்ளையில் இருக்கு. சுழின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9 சுழி, 9 சுழி, நெத்திப்பட்டா, மாறுகால் வெள்ளை. बच्चा ஆ बच्चा ஏஜ் एज 2 teeth. ओके 2 teeth. 2 teeth நல்லா ஒரு குழம்புகளுக்கு ஒரு 60 இன்ச் ஒரு ஏரியா 60 இன்ச். ओके. 60 இன்ச் சைட். ஃபீமேல் ஹார்ஸ் பொட்டை குதிரைங்க. இது கொடுக்கறது இருக்குது. நீங்கள் ராஜன் கிட்ட கேட்டு பார்க்கலாம். கம்பையா या அடுத்தது இங்கே ஒரு சட்டை இருக்குது. சட்டை பார்த்தீங்கன்னா நல்ல டாப் கிளாஸ் சட்டை. வால் முடியில் வெட்டி விட்டுருக்காங்க. வால் முடி வெட்டிவிட்டதே குதிரைக்கு அழகு. நல்ல ஷோ குவாலிட்டியான பொட்டை, கருப்பு சட்டை, அப்ளக்கு, கருப்பு அப்ளக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை கருப்பு சட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை இப்போ சேலுக்கு இருக்கு. पूरा पूरा रे ना பாருங்க அவர் சொல்றாரு, பாருங்க சொல்றாரு. டிஃபன் கட்டி டிஃபன் टिफिन டிஃபன் டிஃபன். ओके टिफिन பஸ் பஸ் गाड़ी वाली बस. அவர் பாரு பின்னாடி நிறுத்துறாரு. குதிரைக்காரரா அது இப்படிதான் குதிரைக்காரன் நாமெல்லாம் இருக்கிறோம். काला अबलक கருப்புல அப்ளாக்காமா காலா बग्गी बग्गी और रेस रेगिंग सब ओके. துருசு ரைடிங் வண்டி மூணுமே பக்கவா போகுமா? துருசு போகுதாமா. பக்கினா துருசு. प्राइस 3 lakhs. இது ரேட் வந்து 3 லட்சம் ரூபா சொல்றாங்க. ஃபீமேல் ஹார்ஸ், ரைடிங் வண்டி, துருசு நல்லா மிதிக்குதாங்க. துருசு 40 ஸ்பீட். स्पीड स्पीड 50 50 துருசுலேயே 50 ஓதுங்களாமா. இது ரைடிங் ओके. 9 சுழி சுத்தமாக இருக்குது. சுழி வந்து பார்த்தீங்கன்னா 9 சுழியில் இருக்குது. பொட்டை குதிரை. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 இன்ச்சுக்கு குழம்பு கழிச்சு நல்ல பெரிய குதிரையாகவே இருக்குது. या இதுக்கு ஒரு டிஃபன் மாதிரிங்க. ओके. ये टिफिन है टिफिन टिफिन भूसा कटी चोकर इसमें பூசா தவிடு நம்ம இங்கே நம்ம பச்சை தீவனமெல்லாம் இருக்குங்க, எல்லாம் கலந்து எல்லாம் வரத்தீவனம் பச்சை ரெண்டுமே கலந்து வச்சுக்கிறாங்க சாக்கு பைக்குள்ள. भूसा चोकर कटी இப்படி மாட்டி விட்டா குதிரை வந்து சேதம் பண்ணாது. आटा गेहूं सब इसको टिफिन में बनता है. ஹெல்தி ஆர்ட்ஸ் ஹெல்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இத்தனை குதிரை இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அண்ணாவோட நம்பர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு குதிரை ஏதாச்சும் வாங்கணும் இல்லை விற்கணும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை என்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து இப்போ நம்ம ராஜசாமி தோட்டத்தில் இருக்கிறங்க குதிரைக்கு தேவையான ஜாமான் எல்லாம் செய்வாங்களே, சத்தியமங்கல சாமின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபார்மில் தான் இருக்கிறோம். அவங்க ஃபார்ம் வந்து இன்றைக்கி விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அதுதாங்க பண்ணேன். அவர் ஜாமானெல்லாம் பண்ணுறது பூராமே அங்கே தான் எல்லாம் மெட்டீரியலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். உள்ள எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம்.
இந்த இவர் தான் இந்த ஜாமானெல்லாம் தைக்கிறவர். இந்த பையா தான். பையா உங்கள் பேர்? நேம் ரோனி பாய். இவர் பேர் வந்து ரோனி பாய். இவர் வந்து இதெல்லாம் குதிரைக்கு தேவையானது எல்லா மெட்டீரியல் அங்கெல்லாம் செஞ்சுக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே வாரு எல்லாமே செய்வார். சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரான உடனே இங்கே பெரிய குதிரைக்கு போடுற முகப்பட்டா, அப்படியே அழகு பட்டா போடுவாங்க இல்லைங்களா, அந்த பட்டா போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இதுக்கு சேடலுக்கு போடுற கீழே இது போட்டிருக்கிறாங்க. இப்போ இது கடிவாளத்துக்கு இந்த குதிரைக்கு போடுற முகரை. அப்புறம் இது சேடலுக்கு போடுறது. இதுதாங்க இது கெராஸ்வார் இருக்குது. கெராஸ்வார் தான் போட்டிருக்காங்க. நாட்டு குதிரையோட முகப்பட்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாட்டு குதிரையோட முகப்பட்டா ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இதான் நாட்டு குதிரையோட முகப்பட்டா. இது ப்ரௌன், இது பிளாக் கலர் முகப்பட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு போடுறது, கீழெல்லாம் பெரிய குதிரைக்கு போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு போடுறது. அப்புறம் இது வாலாசனம் பாருங்கள். வச்சிடலாம், இருந்த இடத்துலையே வச்சிடலாம். இல்லை தொங்க விட்ருக்காங்க, பயங்கரமாக தொங்க விட்ருக்காங்க. அப்புறம் இது நெஞ்சுப்பட்டி டிசைனோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசைன் இது டிசைன். இது வாலாசனம். இது சின்ன குதிரைக்கு ஐ திங்க் வாலாசனம் பெருசு பண்ணு நினைக்கிறேன். இது பெரிய காட்டியாவாடிக்கு போடுற வாலாசனம். பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய வாலாசனமாக இருக்குது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு குதிரைக்கு போடுற ஜீனிக்கட்டை, பழைய காலத்து ஜீனிக்கட்டை மாதிரி சின்னதாக இருக்குது. அடுத்தது இது அதே மாதிரி வாலாசனம் லெதரில் எல்லாமே சாதா டைப்லேயுமே இருக்குது. இது நாட்டு குதிரைக்கு போடுறது, இது காட்டியாவாடிக்கு போடுறது. இது காட்டியாவாடி மாறுவார். அது செட்டாக ஜாமானத்தோடு வர்றது டிசைன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரக்கை இதில் கொடுத்துருக்குறாங்க. இது பிளாக்கு, இது ப்ரௌன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜீனிக்கட்டை. நம்ம வெயிட்டாக இருக்குது, எடுக்க முடியல. இங்கே மேலே பைப்பு வச்சுருக்காங்க, அதனால் எடுக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா முகப்பட்டா, பெரிய குதிரைக்கு போடுற முகப்பட்டா பிளாக் கலர். இதே முகப்பட்டாவில் இப்படி கிராஸ், திருச்சி முகப்பட்டாவாட்டு இப்படி கிராஸ் கொடுப்பாங்க, அது கொடுத்துருக்குறாங்க. இது எம்டி, இந்த கிராஸ் வராமல் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராஸ் வந்திருக்கு, ஆனால் இது கிராஸ் இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தைச்சி தருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸாக போட்டு கொடுக்குறது நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே மேலெல்லாம் பழைய காலத்து பழைய சேடல் வச்சுருக்குறாங்க. இது பழைய நெஞ்சுப்பட்டி, இது ஜீனிக்கட்டை. அப்புறம் இது எல்லாமே ஜீனிக்கட்டை பழசு வச்சுருக்குறாங்க. அதுபோக இங்கெல்லாம் இந்த குதிரைக்கு தேவையான ரைனிஸு பாருங்கள். ரைனிஸ் பெரிய குதிரைக்கு போடுற ரைனிஸ், பெரிய குதிரைக்கு போடுற ரைனிஸில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்தோம்னா சிக்காக இருக்குது, நம்ம எடுக்க முடியாது. இது சின்ன குதிரைக்கு போடுற ரைனிஸ் இல்லை போட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா பூராமே லெதராக இருக்குது பாருங்கள், பூராமே லெதரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜாமான் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பழைய நைலான், சும்மா அப்படியே 100 ரூபா 500 ரூபாயில் இருக்கும் இல்லைங்க, சும்மா நான் இப்போதைக்கு ஓட்டுறேன் அந்த மாதிரி வேணுங்கிற இது. அப்புறம் இது பழைய காலத்து இது நைலான்லேயே நைலான் வாலாசனம். அப்புறம் இது பழசு தான் நினைக்கிறேன். நெஞ்சுப்பட்டி சூப்பராக இருக்குது, நெஞ்சுப்பட்டி சூப்பராக இருக்குது. வேணால் நம்ம குதிரைக்கும் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் இது காட்டியாவாடிக்கு போடக்கூடிய நெஞ்சுப்பட்டி. மேலே கழுத்தில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. புரிஞ்சு இப்படி வந்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சு வச்சு பெரிய குதிரைக்கு போடுற நெஞ்சுப்பட்டி வச்சுருக்குறாங்க. இவங்ககிட்ட கல்லறை கிடைக்காதுங்க, ஆனால் நெஞ்சுப்பட்டி தான் கிடைக்கும். கல்லறை வந்து அவங்ககிட்ட அவைலபிள் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சும்மா நைலான். இது பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே கிடக்கு, எல்லா மெட்டீரியலும் கிடக்குது. குதிரைக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் இங்கே இருக்குது பாருங்க. இது முகப்பட்டா, பழைய முகப்பட்டா. இங்கே மேலே ஜீனிக்கட்டை இருக்குது. வாங்க அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா கவுரு மூட்டையில் இருக்குது பாருங்கள்.
மூட்டையில் வந்து கவுர் இருக்குது பாருங்கள், குதிரைக்கு போடக்கூடிய கவுர் இல்லை செஞ்சு இல்லை வச்சுருக்குறாங்க பாருங்கள். ரைஸ் பெரிய குதிரைக்கு போடக்கூடியது. அப்புறம் இந்த மூட்டையில் ஜாமான் செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஆர்டர் இந்த மாதிரி மூட்டையில் தான் பண்ணி விடுவாங்க. எல்லாமே மூட்டையில் ஜாமான் தான் இருக்கும். கொஞ்சம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முகப்பட்டா. இதில் பூராமே இதில் ஒரு செட்டு பிளாக் கலர் ஜாமான். இது ஒரு பார்சலுக்கு ரெடியாக இருக்க மாட்டேங்குது, பார்சலுக்கு வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே பார்சல் எல்லாம் ஒவ்வொரு கேட்டிருந்தாங்க, பார்சல் பண்ணி விடுவோம். உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சி விட்ருந்தீங்கன்னா பார்சல் பண்ணி விட்ருவாங்க எந்தெந்த ஊருக்கு வேணுமோ. அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கு தேவையான இந்த பெரிய முகப்பட்டா அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. செஞ்சு இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது. பெரிய குதிரைக்கு போடக்கூடிய முகப்பட்டா என்ன போட்டால் ஜம்முன்னு இருக்குங்க முகப்பட்டா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜீனிக்கட்டை. ஜீனிக்கட்டை இங்கே மேலே ஒரு டிசைன் வரும், அது இல்லையாட்டுக்குது, வேணா செஞ்சு தருவாங்க. இது பிளாக் கலர் ஜீனிக்கட்டை சூப்பராக இருக்குது கட்டை. இதே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஜீனிக்கட்டை. அப்புறம் இந்த பக்கம் முகப்பட்டா, பிளாக் கலர் முகப்பட்டா. பெரிய குதிரைக்கு போடக்கூடிய, இல்லை இது சின்ன குதிரைக்கு போடக்கூடிய முகப்பட்டான்னு நினைக்கிறேன். பெருசுக்கா சிறுசுக்கான்னு தெரியல, சூப்பராக இருக்குது. இது பூரா முகப்பட்டா, இது பூரா ஜீனிக்கட்டை. பெரிய குதிரைக்கு போடுறதாங்க, பெரிய குதிரைக்கு போடுற செட்டு பாருங்கள். மேலே மயில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுக்கு இந்த கட்டைக்கு வந்து மயில் இல்லை, இதே கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்ஜெட் பொறுத்து அவங்க பண்ணி தருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நெஞ்சுப்பட்டி. நெஞ்சுப்பட்டி இருக்குது, இது எல்லாமே நெஞ்சுப்பட்டி. இது வாலாசனம். இங்கே பாருங்கள் நிறைய கீழே இருக்குது பாருங்கள், வாலாசனம் நிறைய இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அப்படி வந்தோம்னா குதிரைக்கு ரைனீஸு போடக்கூடிய ரைனீஸ் இருக்குது. அப்புறம் இது நாட்டு குதிரைக்கு போடுற நெஞ்சுப்பட்டி. அப்புறம் நாட்டு குதிரை இது காட்டிய வழியெல்லாம் ஷோகேஸ் கொண்டு போவாங்க இல்லைங்களா, ஷோக்கு அப்படியே போட்டு இப்படி பிடிச்சிட்டு போவாங்க இல்லைங்களா, ஸ்டாலின் மேர்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்கள்ல ஸ்டோர், இதுக்கு அந்தியூர்லலாம் கொண்டு வருவாங்க இல்லைங்களா ஷோக்கு, அந்த போடுறது இது வச்சு பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கெல்லாம் இருக்குது எல்லாமே. இதில் குதிரைக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் இருக்குது. அப்புறம் அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த பக்கம் வந்தீங்கனாலும் முகப்பட்டா, நாட்டு குதிரைக்கு போடுற முகப்பட்டா ப்ளூ கலரில் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்புறம் உள்ளே அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் அதெல்லாமே உள்ளே வச்சுருக்குறாங்க. உள்ளே போய் இங்கே சலங்கை வேணால் இருக்குங்க, சலங்கை இருக்குது. பார்த்திங்கன்னா சலங்கை இருக்குது, அவ்வளோதாங்க. நம்ம வெளியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம், குதிரை இருக்குது, அதை போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஜாமான் பூரா தைக்கிறவர் நம்ம ராஜனுக்கு பூரா இவர் தான் தைச்சி தருவார். இவர்கிட்ட பேசலாம். பையா உங்கள் பேர்? ரோனி பாய். இவர் பேர் வந்து ரோனி பாய்ங்களாமா. பையா இது உங்ககிட்ட ஜாமான நாட்டு குதிரைக்கு என்ன ரேட்டு வருதுங்க? நாட்டு குதிரைக்கு 12 ரூபா. 12,000 ரூபா. 12,000 11,000 உங்கள் பட்ஜெட் பொறுத்து பண்ணி தருவாங்களாமா. நைலான் மெட்டீரியலும் இருக்கா பையா உங்களுக்கு? லெதர் தான் இருக்குங்களா, நைலான் இல்லை. பெரிய குதிரைக்கு என்ன ரேட்டு வருது பையாச்சா? 15,000 ரூபா. ஓ 15,000. பாருங்க உங்கள் கண்ணு முன்னாடி தான் வச்சுட்டு, உங்களுக்கு வேணால் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் பண்ணி தரலாம். ரைடிங்கு போடக்கூடிய பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இதுக்கு தேவை அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பண்ணுறது தான் இல்லை மெட்டல், அவ்வளோதான். சரி வாங்க வெளியே குதிரை இருக்குது, வாங்க அதை போய் பார்க்கலாம். ஸ்டேபிளே குதிரைக்கு நிறுத்துவாங்க இல்லைங்களா, காட்டியவாடி குதிரையெல்லாம் நிறுத்துவாங்க. முதல்ல வச்சுருந்தாரு, இப்போ எல்லாம் பூரா ஜாமானம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. குதிரை எதுவும் இல்லை, ஒரே ஒரு நொக்கரா மட்டும் வச்சுருக்கிறாரு. இது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இல்லை பழைய ஸ்டேபிள் பார்த்திங்கன்னா இது குதிரைக்கு போடக்கூடிய ஸ்டேபிள். குதிரையை உள்ளே விட்டுருவாங்க, இதுக்குள்ளே தான் விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான், டோர் இந்த பக்கம் தான் டோர் இருக்குது, இது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே ஸ்டாலினோ இல்லை மேரோ உள்ளே நின்றுக்கும். அதுக்கு உண்டான ஃப்ரீயான மெட்டீரியல்
குதிரை நல்லாயிருக்கும், நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்காக இது பண்ணியிருக்கிறாங்க. குதிரை பார்த்ததுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. நம்ம கட்டி வைக்கிறத விட இதுக்குள்ளே இருந்தால் ஓரளவுக்கு நம்ம அது வேணுங்கிற டைம் ஓடிக்கலாம். அதே மாதிரி வேஸ்ட்டெல்லாம் போனால் அந்த பக்கம் அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா சந்து கொடுத்துருக்குறாங்க. அது வழியாக பூரா தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிருங்க. அந்த பக்கம் இப்போ ஒரு இது ஒன்று கோல்ட் ஒன்று வச்சுக்கிறாங்க, ஒரு நொக்கரா கோல்ட் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதை நைட்டு கிடைக்கிறக்கு அது பாருங்க, அது எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க. இதுக்குள்ளே பூரா ஜாமான் இருக்குது. இதுக்குள்ளேயும் பூரா இந்த ஜாமானால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஷினும் தயாரிப்பாங்க, தீன் இருக்கிற மிஷின் அதுவும் தயாரிப்பாங்க. அதுக்கு தேவையான பரி மாட்டுக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு போடுறது. உங்களுக்கு குதிரைக்கு வேணுனாலும் இங்கே இவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகலாம். வாங்க அடுத்த ஸ்டேபிளுக்கு போகலாம். இது ஒரு ஸ்டேபிளுங்க, இந்த பக்கம் இருக்கிறது இது ஒரு ஸ்டேபிள். அப்புறம் இது வந்து ஸ்டேபிள் இல்லை, இது வண்டி, குதிரை வண்டி எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம சாமியனாவோட வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆள் பட்டறைன்னு சொல்லுவாங்க, 4 ஆள் பட்டறைன்னு சொல்லுவாங்க. அந்த வண்டி வீல் கழட்டி வச்சுருக்குறாங்க. வெறும் வண்டி இருக்குது. நாட்டு குதிரைக்கு போடுறது. இது வந்து காட்டையவாடிக்கு போடுறது, காட்டையவாடிக்கு போடக்கூடிய 4 ஆள் பட்டறை. இது வந்து சேல்ஸ் கில்லின்னு சொல்லியிருக்கிறேன், சேல் பண்ணுறதில்ல, நான் வச்சுருக்கிறேன், குதிரை வச்சுருக்கிற ஒரு அடையாளம் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆள் பட்டறை. இந்த 3மே 4 ஆள் பட்டறையில் இருக்குது. எல்லாம் நாட்டு குதிரை காட்டையவாடி. இது இதுக்கு வந்து செகண்டாக இருக்கிறது வந்து நாட்டு குதிரைக்கு போடலாங்க. இது காட்டையவாடிக்கு போடக்கூடிய வண்டி. நாட்டு குதிரையை போடலான்னு நினைக்கிறேன். வண்டி பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது. வண்டியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. நாமளே கேட்டோம், நம்ம கொடுக்க மாட்டேன்னாரு. அதே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஸ்டேபிள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாலின் தான் போடுவாருங்களாமா, அவர் சொல்லியிருந்தார். ஸ்டாலின் போடுறங்காட்டி எல்லாம் பூரா கல்லுலேயே போட்டுருக்குறாங்க. வெறி இதாக போட்டிருந்தா உடச்சி தள்ளிடுன்ட்டு கல்லில் போட்டிருக்கிறாரு. பாருங்க கிரானைட் கல்லில் ஏற்ற இருக்குது, ஹாலம்பில் கல்லில் போட்டு உடச்சிருக்க மாட்டேங்குது. இப்போ எவ்வளோ உடச்சிருக்குது பாருங்க, பூராமே குதிரை தான் உடச்சிச்சுங்களாமா. உள்ளே போகிறது சேஃபான்னு தெரியல, வாங்க போகலாம். உள்ளே பாருங்கள், இதான் ஸ்டாலினுக்கு உண்டானது. மழை வந்தால் இங்கே வந்து நின்றுக்கிறது, வெயில் வேணுன்னா இந்த பக்கம் வந்துக்கிறது. இந்த பக்கம் வந்து ஒரு ஆங்கிலமாக வச்சுருந்தாங்க, அதை எடுத்துட்டாங்க. நான் அப்போ ஒரு டைம் வந்து முதல் வீடியோ எடுக்கிறப்போ இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பூரா க்ளீன் பண்ணுறாங்களாட்டுக்குது. மிஷின் தான் பூராமே கிடக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். இந்த பக்கம் கிரானைட் கல் போட்டிருக்கிறாங்க, பாறைக்கல். எல்லாம் குதிரைகள்லாம் உதச்சிக்கு ஸ்டாலின் போடுறங்காட்டி. ஸ்டாலின் அப்புறம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் இல்லைங்களா, ஒன்றுக்கு ஒன்று குதிரையை பார்த்துக்கிறங்காட்டி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கு உண்டான இடம் இல்லை, இது சும்மா வீடு மாதிரி. மிஷினு, இது குதிரை ஆக்சசரிஸ். இது பாருங்க, குதிரைக்கு போடுறது. இது எல்லாமே குதிரைக்கு போடுறது தான். இப்போ இங்கே கௌபாய் கேப் கிடக்குது, கௌபாய் கேப் பாருங்க. மெத்தை, இது காலுக்கு போடக்கூடிய ஷூ, குதிரை காலுக்கு போடுவா இல்லைங்களா, இந்த ஷூஸ். இப்படி உள்ளே வந்தோம்னா இந்த ஓல்டு ஜாமான், பழைய ஜாமான் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் இருக்குது. யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, இதை பாருங்கள். இது ஒரு ஜீனி கட்டை, நாட்டு குதிரைக்கு போடக்கூடிய ஜீனி கட்டை, பழைய காலத்து ஜீனி கட்டை. முதல் செஞ்சாருங்களாம்மா. இது ஒரு ஜீனி கட்டை. இது நெஞ்சு பெட்டி, குப்பையாட்டம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாலாசனம், வாலாசனம். எவ்வளோ அழகாக வச்சுருக்குது. பழசு வந்து எல்லோரும் பழசு வேண்டாம் அப்படின்னு போட்டுருவாங்க, ஆனால் இவர் வந்து எனக்கு வேணும், ஒரு மெமரிஸாக வேணும்னு வச்சுக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா தெரியுது, வச்சுக்கிறாரு. இது எல்லாமே இருக்குது. இதில் குதிரைக்கு போடக்கூடியது என்னன்னு தெரியல, பேர் தெரியல. எல்லாமே குதிரைக்கு போடக்கூடிய வாறு, அது மாதிரி தாங்க இருக்குது. சொல்லுவாங்க அந்த பக்கம் குதிரை இருக்குது. இதில் வந்து குதிரை விட்றது இல்லைன்னு நினைக்கிறேன். முதல் விட்டுட்டு இருந்தாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. இது இந்த பக்கம் ஒரு குதிரை, ஆமாம் குதிரை விட்ற உண்டான ரூம் தாங்க இது. குட்டிக்கு இது விட்ற ரூம்னு நினைக்கிறேன். எல்லாம் காரையில் போட்டு ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அது மெயின்டெனன்ஸ் இல்லை. சரி வாங்க, அந்த பக்கம் குதிரை இருக்குது, இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட்டு நிற்குதுங்க, குதிரை நொக்கரா கோல்ட்டு. வாங்க அந்த குதிரையை பார்க்க போகலாம். பா
குதிரை ரொம்ப சாதுவான குதிரையாக தான் இருக்குது. குட்டி நொக்கரா கோல்ட்டு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாதுவாக. கவுரே பாருங்கள் எவ்வளோ லூஸான கவுரு போட்டுருக்குறாங்க. சுழி பாக்ஸிங் சுழி இருக்குதுங்க. கல்யாண யோகா இருக்கக்கூடிய சுழி இருக்குது. அது போக ராஜா மந்திரி இருக்குது. ராஜா மந்திரி இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து கேட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த 3 இடத்துல சுழி இருக்குது பார்த்தீங்களா? ராஜா மந்திரி இந்த 12 சுழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக காது பாருங்கள். காது இதோட நெக் ப்ரொஃபைல் நில்றா பாருங்கள் எவ்வளோ அழகாக காது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக டச் ஆகுது. கண்ணு 2 பிளாக் ஐஸ் சில்வர் ஐஸ் இல்லைங்க. நொக்கராக பொறுத்தளவுக்கு சில்வர் ஐஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிளாக் ஐஸில் எடுத்து வச்சுக்கிறாரு. குதிரை சூப்பராக இருக்குது. குட்டி சாதுவாக இருக்குது பாருங்கள். இன்னும் இப்போ தான் ஒரு 7-8 மாதம் இருக்க மாட்டேங்குதுங்க குட்டிக்கு. கால் எடுத்து பார்க்கல, கால் கொடுக்குதான்னு பார்க்கல. கால் கழுத்தா கால் கொடுக்க மாட்டேங்குது. பழக்கம் இல்லை. பழக்கிட்டாங்கன்னா பாருங்க கையில் நமக்கு எதோ கேட்குது, ஏதாச்சும் கொடுத்து பழக்கியிருப்பாங்களாட்டுக்குது. காது பாருங்க, இது மெயினே இதோட காது தான். மாறுவாருக்கு உண்டான காது பாருங்கள். இல்லைடா பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே காதை டச் ஆகுது. கொக்கி போட்டு ஷார்ட் நெக், இதோட இயர் ப்ரொஃபைல், பாடி பாருங்கள் நல்ல பிரெத்தான பாடி. அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாசாமி ஃபார்ம் விசிட் பார்ட் 1ங்க. பார்ட் 1. பார்ட் 2 வந்து இன்னொரு 2-3 நாளே உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கருப்பு சட்டை குட்டி ஒன்று இருக்குது. இது வந்து இப்போ சேலுக்கு வந்திருக்குன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு சட்டை, அழகிய கருப்பு அப்ளக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை கருப்பு சட்டைன்னு கூட சொல்லுவாங்க. கலர் வந்து நெத்திப்பட்டா கருப்பு அப்ளக்கு. சுழின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கட்டி ஓத எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. பொட்டைக்குட்டி வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் 1 வயசுக்கு மேலே ஆயிருக்குது. நல்லா டபுள் பாடி இருக்குது பாருங்க குட்டி. சுழில எந்த மிஸ்டேக் இல்லை. சுழின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டும் வந்து தீஸ் கட்டுங்க. தீஸ் கட்டுனா வாங்கி கட்டுன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க குதிரைக்காரங்களா. தீஸ் கட்டு மஸ்டும் இல்லை, தீஸ் கட்டு. நல்லா 9 சுழி சுத்தங்க. கட்டி ஓத எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பொட்டைக்குட்டி நல்லா நெட்டு நீளத்தோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. நல்லா இப்போவே நல்லா ஓவர் சூட்டுக்காங்க பாருங்க. காலையெல்லாம் ஜம்முன்னு வரக்குது பாருங்க. கை கால் சுத்தம், கட்டி ஓத எந்த கெட்ட விளக்கம் இல்லை பாருங்க. தண்ணி குடிக்கிறது ஆள்காரங்கள எதுவுமே பண்ணுறதில்ல பாருங்க. தண்ணி கட்டுறாங்க. கால் கவர் போட்டு நல்லா இழுத்து கட்டி வைக்கிறாங்க. நல்லா பாடி டபுள் பாடியில் இருக்குது. இப்போ ஹைட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53-54 இன்ச் இருக்குங்க. வயசு வந்து 1 வயசுக்கு மேலே தான் இருக்குது. இந்த ரேட்டு வந்து நீங்கள் அண்ணன் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ணன் நம்பர் கொடுத்துக்கிறேன். சுழி 9 சுழி சுற்றுங்க. இருக்கிற இடம் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குதுங்க. உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டீட்டெயில் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நொக்கரா ஒன்று இருக்குது. கொடுக்குறேன்னு தான் சொல்லிக்கிறாங்க. கூச்ச ஓவர் சூட்டிப்பு. நல்ல ஸ்டைலான குதிரை. காது பார்த்தீங்கன்னாலே தெரியும். சூப்பரான காது. நொக்கரா ஏன்னா வயசுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1 வயசு. குண்டு சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா 10 சுழி தேவனையோடு இருக்குது. கட்டி வத எந்த கெட்ட பழக்கம் இல்லை. நல்ல சூட்டிப்புங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். குதிரை பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல சூட்டிப்பு இருக்குது. நல்லா டபுள் பாடியில் நொக்கரா பேட்சஸே இல்லை. ஒரு பேட்சஸும் கூட இல்லைங்க. கட்டி வத எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. சூப்பரான குதிரை. எப்படினாலும் ஹைட்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 இன்ச்சுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 1 வருஷம் தான் ஆச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 55-56 இன்ச் இருக்குமில்லைங்க. அவ்வளோ இன்ச்சஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சட்டைக்குட்டி ஒன்று இருக்குது. சேலுக்கு தான் வந்திருக்கு. இப்போ ராஜன் தோட்டத்தில் தான் இருக்குது. சத்தியமங்கலம் சாமியின் தோட்டத்தில் தான் இருக்குது. பொட்டை குதிரை. நல்ல கருப்பு சட்டை, கருப்பு அப்ளக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை கருப்பு சட்டைன்னு சொல்லுவாங்க. சுழினை வந்து பார்த்தீங்கன்னா 9 சுழி சுத்தமாக இருக்குங்க. கட்டி போது எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஓவர் சூட்டிப்பு. நல்ல ஒரு டெம்பர்மெண்ட்டோடு இருக்குது குட்டி. ஒரு இடத்துல நிற்கிறதே இல்லை. சுழினை பார்த்தீங்கன்னா 9 சுழி நெத்திங்க டாப்பில் தான் இருக்குதுங்க. கட்டி போது எந்த கெட்ட பழக்கம் இல்லை. வயசு 1 வயசுங்க. பொட்டை குட்டி. நல்லா எனக்கு ஜம்முன்னு இருக்கணும், நல்லா ஒரு குதிரை நல்லா இருக்கணும், அழகாக கருப்பு சட்டை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த குட்டி எடுத்துக்கலாம். இந்த குட்டிக்கு அவங்க கேட்குற ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா அனுசரித்து எடுத்துக்கலாம். ஒட்டை குட்டிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டை குட்டி நான் பிடிச்சதாலே நல்லா இருக்குது. கட்டி வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் இப்படி கால் நல்லா ஜம்முன்னு பறக்குது பாருங்க. நல்ல ஓவர் டெம்பரமெண்ட்டு. அப்படியே நான் இப்போ பிடிச்சிட்டு வரேன் பாருங்க. பாருங்க கைகள்லாம் சுத்தமாக இருக்குது.
காது 2 முட்டுது. வயசு 1 வயசு. கவுர் பார்த்தீங்கன்னா நார்மலாக மாட்டு கணக்கு போடுற முகரை தான், அதான் போட்டிருக்காங்க பாருங்க. பொட்டைக்குட்டி சேலுக்கு இருக்குது. உங்களுக்கு மேலே ஏதாச்சும் டீட்டெயில் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல இதுல நம்பர் கொடுத்துருக்கேங்க, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கௌதம் பேசுகிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்டாலின் அலெக்ஸ் வந்து இப்போ கிராசிங்காக இருக்குதுங்க. சத்தியமங்கலத்துக்குள்ளே இந்த குதிரை ஏதாச்சும் கிராசிங் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம ஸ்டாலின் அலெக்ஸ் கிராசிங் பண்ணி கொடுக்கலாம். இதோட கலர்னு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாப்பு, சுழி 10 சுழி சுத்தங்க, நெத்தியெல்லாம் ஃபுல் டாப்பு. கிராசிங்காக இருக்குது, நாட் ஃபார் சேலுங்க. சேலுக்காக கிராசிங்காக இருக்குது. ஸ்டட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற அளவு நாங்கள் வச்சுக்கிறோமுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குதிரை ஏதாச்சும் கிராசிங் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை என்னோட நம்பருக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பண்ணித்தரலாம். ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் நாட்டு குதிரைக்கு காட்டியாவடி 2க்குமே கிராசிங் பண்ணலாங்க. இந்த குதிரைக்கு உண்டான ஹைட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 60 இன்ச்சுங்க. குழாம்பு கழிச்சு 60 இன்ச்சு. இன்னும் எலும்புதான், குதிரையெல்லாம் எலும்புதான். நிறைய குட்டி கூட ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. நான் கூட ஒரு கருப்பு குட்டி, அதுக்கப்புறம் ஒரு நாட்டு குதிரை கலப்பை சட்டை குட்டி ஒன்று போட்டிருப்பேன், அதெல்லாம் அதோட அப்பா தாங்க. அருமையான செஞ்சாப்பு குண்டு. உங்களுக்கு கிராசிங்காக வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே லோ பட்ஜெட்ல நம்ம கிராசிங் பண்ணி தரதுங்க. உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கிறேன். எந்த இடத்துல இருந்து வேணா கொண்டு வந்து நீங்கள் கிராசிங் பண்ணிக்கலாம். குதிரை வந்து இப்போ பெண் குதிரை வந்து ஹீட்ல இருந்தால் தான் அங்கே கொண்டு வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாட்டு குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு குதிரையிலே ஒரு குட்டி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேலே ஸ்க்ரீனில் நின்றுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ஒரு செவல குதிரைங்க. இந்த குட்டி வந்து இப்போ தற்போது விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வாங்க இந்த குட்டியோட டீட்டெயில் பார்க்கலாம். இந்த குட்டிக்கு உண்டான ஏஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் 1.5 வயசு. இன்னும் இப்போதான் வண்டி ஜாமான் போட்டு அப்படியே வண்டி பூட்டி அப்படியே லைட்டாக நடக்க வச்சு பழகிருக்காங்க. வண்டி ஜாமானோட நின்று இருக்கிற ஃபோட்டோ தெரியும் உங்களுக்கு, மேலே ஸ்க்ரீனில் நின்றுருக்க தெரியும். கட்டி வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க. பொட்டை குட்டி நல்லா, எனக்கு இப்போ இன்னும் பல்லு போடல, நல்ல குட்டி நல்ல ஸ்டைலாக இருக்கணும். நாட்டுக்குட்டி சைஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் இந்த குட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குட்டிக்கு அவங்க கேட்குற ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,000 கேட்குறாங்க. வெறும் குதிரை மட்டும்தான். அந்த வண்டி ஜாமான் அது இது வண்டி இருக்குதுங்க, ஜாமான் கொடுத்துட்டாங்க. மேலே போட்டிருக்க பெல்ட் வந்து அது கொடுத்துட்டாங்க. வண்டி இருக்குது, நீங்கள் போய் செட்டாக எனக்கு வண்டி குதிரை 2 செட்டாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கேட்குறாங்க, 10,000 ரூபா கேட்குறாங்க. குதிரைக்கு 25,000 ரூபா கேட்குறாங்க. நீங்கள் நேரில் போனாலும் வண்டி சேர்த்து நீங்கள் விலை அனுசரித்து எடுத்துக்கலாங்க. குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வரை எந்த கெட்ட பழக்கம் இல்லை. சுழின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. சுழியில் எந்த விதமான தப்பு எதுவும் இல்லைங்க. இப்பதான் அப்படியே வண்டியில அப்படியே மொல்ல பழக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நல்லா புது பழக்கம் தான், புது பழக்கம்னு சொல்ல முடியாதுங்க. அப்படியே இப்பதான் பொறுமையா அப்படியே போகுது. இந்த ரோட்டு கூச்சி மேலே இப்பதான் பழகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல்லு போடல குட்டி. இப்படின்னா ஒரு 44 இன்ச் எதிர்பார்க்கலாங்க. கரிச்சான் குதிரையில தான் வரும், ரொம்ப பெருசெல்லாம் வராதுங்க. கட்டி உதவ எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பொட்டை குட்டி. இந்த குட்டி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குதுங்க. உங்களுக்கு மேலே ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அதே மாதிரி வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க. வண்டி இந்த குதிரைக்கு போடுற வண்டி தான். ஜாமான் மட்டும் இல்லை, நம்ம வண்டி குதிரை 2 வேணும் செட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜாமான் எங்கேயும் ஏதாச்சும் வேணுனாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நான் ஏதாச்சும் ஜாமான் உங்களுக்கு பிடிச்சி தரேன். மேலும் உங்களுக்கு குதிரை ஏதாச்சும் வாங்கணும் இல்லை விற்கணும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.